பக்தி ஒளி நேயர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா? ரொம்ப நாளா அந்த சொந்த வீடு வாங்கணுங்கிறத நான் தள்ளி போட்டு போயிட்டே இருக்கேன். லோன் கிடைக்கல, என்னென்னவோ ஒரு பிரச்சனை இல்லையா? நான் 2 பேருக்கு சொல்ல போறேன். இது ஒண்ணு சொந்த வீடு யார் யாரெல்லாம் வாங்கணும் கட்டணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பரிகாரம். அதாவது வாங்கறது வேறு, கட்டுறது வேறு இல்லையா? அபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த அபார்ட்மெண்ட்டை ஆல்ரெடி கட்டி வச்சிருப்பாங்க, அதை வாங்கணும் ஒண்ணு. இரண்டாவது, நான் லேண்ட் வாங்கி அதுல எனக்கு ஏத்த மாதிரி வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒண்ணு. அதுக்கு அடுத்தது, ஆல்ரெடி நான் கடைக்கால் போட்டேன், வீட்டுக்கெல்லாம் போட்டாச்சு, ஆனா நிக்குது, எப்படி கட்டுறதுன்னே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல, நிக்குது. 3 பேருக்கான ஒரு பரிகாரத்தை வரிசையா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை எடுத்து அந்த பரிகாரம் பண்ணுங்க. முதல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும், நல்ல ஃபுல் ஃபர்னிஷ்டு அபார்ட்மெண்ட் வாங்கணும், அது என்னுடைய ஆசை அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க. 5 செங்கற்கள், புது செங்கற்கள் எடுத்துக்கோங்க. அழகா ஒரு பித்தளை தாம்பாலம், அந்த பித்தளை தாம்பாலத்துல முதல்ல 5 கல்ல வாஷ் பண்ணிட்டு நல்லா மேல, வெள்ளிக்கிழமை செய்யணும், இதை நல்லா மேல தொடச்சு ஃபுல்லா மஞ்சள்ல ஃபுல்லா மஞ்சளாக்கி குங்கும பொட்டு நடுநடுல வச்சு உங்க பூஜை ரூம்ல இருக்கிற சாமி கிட்ட ஒரு தாம்பாலத்துல 5 செங்கற்கள் வச்சிருங்க. வச்சுட்டு அரிசி இருக்குல்ல, பச்சரிசி, அந்த பச்சரிசிய மேல, அதாவது அந்த செங்கல் கேப் இல்லாம முதல்ல தாம்பாலத்துல வச்சுட்டீங்க, பச்சரிசிய போடுங்க, அது தாம்பாலத்துக்குள்ளேயே போயிடும். நல்லா குமிச்சா போட்டு அந்த சின்ன தாம்பாலம் வச்சு அழகான ஒரு காமாட்சி விளக்கு, 2 பஞ்சுத்திரி 2 போட்டு நெய், நல்ல பசு நெய் ஊத்தி கிழக்க பார்த்து நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். அதாவது பூஜை விளக்கு தனி, இந்த விளக்கு 6 to 7 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏத்திட்டு பூமாதேவிய பிரார்த்தனை பண்ணணும். உங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கணுங்கிற ஆசை இருந்தா, நல்ல கேட்டட் கம்யூனிட்டியில எனக்கு அபார்ட்மெண்ட் வேணும், நல்லா வேணும், கேட்டட் கம்யூனிட்டியில வாங்கினாதான் சேஃப்டி, அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை பண்ணி பூமாதேவிய பிரார்த்தனை பண்ணி 18 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். அர்ச்சனையோ எதுவுமே தேவையில்லை. 18 முறை ஓம் நமோ பூமி தேவியை நமக சொல்லுங்க. 18 முறை ஓம் நமோ பூமி தேவியை நமக. எத்தனை நாள் செய்யணுங்கிறது உங்களுக்கு ஒண்ணு இருக்கு கணக்கு. இது நாள்ல கணக்கு. நீங்க செஞ்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். அதாவது முதல்ல செய்யும் பொழுது செங்கலை வச்சு எல்லாம் வச்சிடுறீங்க இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வெள்ளிக்கிழமை திருப்பி அந்த செங்கல் அலம்பி ஏத்தனமாலாம் கிடையாது, அப்படிலாம் ஏத்த வேணாம், அப்படியே கண்டினியூ, அப்படியேதான். விளக்குல இருக்கிற திரிய மட்டும் மாத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க ஏத்தின்றே வரணும். வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஏத்தியாச்சு, அபார்ட்மெண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு, கேட்டட் கம்யூனிட்டியில அபார்ட்மெண்ட் பிக்ஸ் ஆயிடுச்சு, பேங்க் லோன் கிடைச்சாச்சு. அப்படிங்கிற பட்சத்துல என்னைக்கு உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் செய்யறீங்களோ அன்னைக்கு இந்த கல்லை கொண்டு போய் ஹோமம் பண்ணுவீங்கல்ல. கிரகப்பிரவேசம் பண்ணா வீட்டுக்கு ஹோமம் பண்ணணும், வாஸ்து ஹோமம், அந்த ஹோமம் எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அந்த ஹோம கல்லோட இந்த கல்லையும் சேர்த்து செய்ய வேண்டும். கல் அடுக்குவாங்க இல்லைங்க, ஐயர் அடுக்குவாங்கல்ல, அந்த கல்லோட இதையும் சேர்த்து செய்து இந்த கல்லை மட்டும் தனியா, அது ஹோமம் எல்லாம் முடிஞ்சோன்ன இந்த கல்லை மட்டும் தனியா எடுத்து ஒரு சின்ன வேஷ்டியில நல்ல பொட்டலம் கட்டி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. பூஜை ரூம்ல வச்சிருந்தாலும் சரி, எங்க வச்சிருந்தாலும் சரி, பர்மனண்டா இருக்கட்டும் இந்த கல்லு. நாளைக்கு இன்னொரு வீடு நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே கல் எடுத்து பூஜை பண்ணீங்கன்னா நிச்சயமா இன்னொரு வீடு வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துடும். சரி, இது அபார்ட்மெண்ட் வாங்குறவங்க, கேட்டட் கம்யூனிட்டியோ இல்ல என் சக்திக்கு ஏற்ற மாதிரி அபார்ட்மெண்ட் வாங்க நினைக்கிறோம், அவங்க எல்லாம் செய்ய வேண்டியது ஒண்ணு. 2வது, ஆல்ரெடி நான் வீடு கட்டிட்டேன், ஆல்ரெடி நானே வீடு கட்டியாச்சு, அந்த வீட்டுல குடி போகவே முடியல என்னால, அந்த வீட்டுல குடி போக முடியல, கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அந்த வீட்டுக்கு குடி போகணும்னு நினைச்சேன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வருது, போக முடியல, ஏதாவது ஒரு
தடங்கள் வருது, போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க 3 கல்லு, வாடகை வீட்டுல இருக்கேன் குடி, 3 கல்லு செங்கல் எடுத்து அதே மாதிரி மஞ்சள் குங்குமத்தை தடவி நடுவுல சந்தனத்தை நல்ல கட்டியான சந்தனத்தை வச்சு அரிசி போட்டு, அரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசிய ஃபுல்லா போடணும், நிறவி போட்டு சின்ன தாம்பாளத்துல வச்சு குத்து விளக்கு 5 முகம், ஒரு குத்து விளக்கு வச்சு 5 முகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 9 வாரம் நீங்க ஏத்த, காலையில 6 to 7 9 வாரம் ஏத்த நீங்க கட்டின வீட்டுக்கு குடி போக முடியும். கட்டின வீட்டுக்கு குடி போக முடியும். இது அதுக்கு அடுத்தது, வீடு வாங்கிட்டேன், அந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, வாஸ்து சரியில்லைன்றாங்க, இது இங்க இருக்கக்கூடாது, அது அங்க இருக்கக்கூடாதுங்கிறாங்க. கட்டின வீட்டை ஆல்டர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பணம் காசு இல்லை, வாஸ்து ப்ராப்ளம்ன்றாங்க. இந்த வாஸ்து பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணா இந்த வாஸ்து பிரச்சனையில இருந்து நான் ரிலீஸ் ஆகலாம் இருக்கா? அவங்களுக்கு ஒரு 7 செங்கல் வச்சு, அதே மாதிரி செங்கலை மஞ்சள் குங்குமம் வச்சு தடவி, குங்குமம் வச்சு, சந்தனங்கள் உருண்டையா வச்சு, பித்தளை தாம்பாளத்தை நடுவுல வச்சுட்டு, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது நெல் இருக்குல்ல, பூஜா ஸ்டோர் எல்லாம் கிடைக்கும் நெல்லு, அந்த நெல்லை ஃபுல்லா பரவி அந்த நெல்லு மேல மகாலட்சுமி விளக்கு இருக்கும், லட்சுமி மட்டும் விளக்கு போட்டு இருக்கும். அந்த லட்சுமி விளக்கு பித்தளையில இருக்கணும், எவர் சில்வர்ல இருக்கக்கூடாது, வெள்ளியில இருந்தா பெஸ்ட். லட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லட்சுமி விளக்கு கஜலட்சுமி விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கஜலட்சுமி விளக்க பஞ்சுத்திரி போட்டு, 2 பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணையும் நெய்யையும் கலந்து ஊத்தணும். நல்லெண்ணையும் நெய்யையும் கலந்து ஊத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6 to 7 7 வாரம் இத கண்டிப்பா செய்யணும். அப்போ உங்க வேண்டுதல் என்னவா இருக்கணும்? இந்த வீடு கட்டிட்டேன், வாஸ்து சரியில்லைன்னு சொல்றாங்க, அதனால வாஸ்துடைய குறைபாடுகள் எல்லாம் கலைந்து நல்லதே நடக்க வேணுமாய் எல்லாம் வல்ல பூமி தேவியை நான் வேண்டிக் கொள்கிறேன். தமிழ்ல தாங்க சொல்றேன், சான்ஸ்கிரிட்லாம் கிடையாது, தமிழ். எல்லாம் வல்ல பூமி தேவியை நான் மனதார பிரார்த்திக்கிறேன், நல்லது செய்ய வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை கை கூப்பி வச்சுட்டு, நைவேத்தியம் வேணாம், எதுவும் வேணாம், உங்களோட டெடிகேஷன் ஆஃப் பிரேயர் தான் வேண்டிட்டு நீங்க கரெக்டா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற வாஸ்து குறைபாடுகள் கலைந்து போய்விடும். அதுக்கு அடுத்தது, நானு பெரிய இடம் வச்சிருக்கேன், தனி வீடு கட்டணும், முயற்சிகள் பல எடுத்தும் தோற்று போய் விடுகிறேன், என்னன்னே தெரியல, யாரோ ஃபண்டு கொடுக்குறேன்ட்டாங்க, கேட்ட இடத்துல எல்லாம் ஃபண்டு வருது, ஆனா அது கட்ட போகும்போது, பூமி பூஜை போலான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பூமி பூஜை போட முடியாமல் போகிறது. என்னோட ட்ரீம் ஹவுஸ் அங்க நான் கட்டணும், இந்த மாதிரி ஆசை இருக்கா? கவலையே படாதீங்க, உங்களுக்கு எங்க லேண்ட் இருக்கோ அந்த லேண்டுக்கு போய் அந்த மண்ணை ஒரு சின்னதா ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்து இதே மாதிரி 5 செங்கல் வச்சு நல்ல மஞ்சள் தடவி, புது கல்லு எல்லா மஞ்சள் எல்லாத்தையும் தடவி, சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு, ஒரு தாம்பாளத்துல அரிசிக்கு பதிலாக அந்த இடத்தோட மண்ணு அதை அப்படியே போட்டு, மண்ணை போட்டுட்டு ஒரு குத்து விளக்கு வச்சு 3 முகம் ஏத்தனம், 5 முகம் இல்லை, காட்டன் போட்டு, பஞ்சுத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, பஞ்சுத்திரி போட்டு பசுனைய மட்டுமே ஊத்தணும். ஒவ்வொரு வியாழக்கிழமை நீங்க இந்த பூஜையை காலையில 6 to 7 செஞ்சீங்கன்னா எத்தனை வாரம் செய்யணும்? 11 வாரம் இதை நீங்க செஞ்சாகணும். செய்ய எப்படியாவது உங்களுக்கு அங்க மனபூஜை போடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாள் பூமாதேவி. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க கட்ட ஆரம்பிக்கும் பொழுது, பூமி பூஜை போடும் பொழுது
இந்த கல்லை கொண்டு போய் அந்த பூமி பூஜையில கொண்டு போய் வச்சு, அந்த பூமி பூஜை பள்ளம் தோன்றாங்கல்ல, அதுல இந்த கல்லை முதல்ல வைக்கணும். இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் நீங்க கட்டலாம். கரெக்டா? அதுக்கு அடுத்தது வீடு பாதியிலேயே நிக்குதுங்க, கடக்கால் போட்டாச்சு, பாதி கட்டிட்டேன், நில வச்சாச்சு, தலைவாசல் வச்சாச்சு, ஆனா ஃபண்ட் இருக்கு இல்ல, ஃபண்ட் இல்ல, கட்ட முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, கட்ட முடியல. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றேன். எந்த இடத்துல உங்க வீடு கட்ட முடியாம நிக்குதோ அந்த இடத்துல ஈசானி மூலை அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் 5 செங்கல் வச்சு, பூ எடுத்துட்டு போங்க, உதிரிப்பூ 5 செங்கல் வச்சு, அந்த செங்கலுக்கு தூப தீபங்கள் எல்லாம் காட்டி, விளக்கேற்றி தூப தீபம் காட்டி, பூவால அர்ச்சனை செய்யணும். அந்த செங்கல் மேல ஓம் நமோ பூமாதேவியை நமக அப்படின்னு 18 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு தண்ணியோட போகணும். ரைட்டுங்களா? பஞ்சபாத்திர உத்திரணியில தண்ணி, தீர்த்த பொடிய தண்ணியில போட்டு எல்லாம் மட்டும் அந்த தீர்த்த பொடி அந்த இடம் ஃபுல்லா தளிங்க, மாவலைய வச்சுட்டு அந்த வீடு ஃபுல்லா தளிச்சுட்டு கை கூப்பி சீக்கிரம் இந்த வீடை கட்டணும் அப்படின்னு எல்லாம் வல்ல பூமி தேவியை பிரார்த்திக்கிறேன்னு அந்த பூமியை தொட்டு கும்பிடுங்க. கொஞ்ச நாள்லயே நீங்க கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பூஜைய ஒரு தடவை இல்லது 3 தடவை செய்யணும், அவ்வளவுதான். என்னைக்கு செய்யணும்? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 3 வாரம் செய்யுங்க. இந்த வீடு அருமையா கட்டிடுவீங்க நீங்க. ரைட்டா? வாஸ்து பூஜைக்கு சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இதுல இந்த மாதிரி உங்களோட ஹவுஸ் கட்டக்கூடிய, வீடு கட்டணுங்கிற ஒரு ட்ரீம் இருந்தால் அந்த ட்ரீம் கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகும். ஆனா மனசார செய்யணும். இத இஷ்டம் இருந்தா செய்யுங்க, கஷ்டம் இருந்தா வேண்டாம். மனசார செய்யுங்க. ஒரு விஷயத்துமே டெடிகேஷனா செய்ய செய்ய உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.